LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா அப்பா. நீங்கள் நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம்னா ஸ்பீட் ரேம் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பீட் ரேம்னா என்னென்னா ஒரு வீடியோவோட ஒரு பர்டிகுலர் பகுதியை ஸ்பீடை வந்து கூட்டுறதும் குறைக்கிறதும் இல்லைனா ரிவர்ஸ் பண்ணுறதும் அப்படி பண்ணுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் ஸ்பீட் ரேம்னு பேர். உதாரணத்துக்கு இந்த சீனை பாருங்கள். இந்த சீனில் வந்து அவங்க ஹீரோ வந்து நடந்து வரும்போது அப்படி ஸ்பீடு வந்து ஸ்லோவாகும், அப்போ திடீர்னு ஃபாஸ்ட்டாகும், திடீர்னு ஸ்லோவாகும். ஸோ இது மாதிரி பண்ணாதுமா, இதுக்கு பார்த்தா ஸ்பீட் ரேம்னு பேர். ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி பண்ணான்னு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி நான் சாம்பிளுக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ இதுபடி தான் நம்ம ஸ்பீட் ரேம் பண்ண போகிறோம். ஸோ டுட்டோரியலுக்கு போகலாம். ஓகே, இப்போ ஸ்பீட் ரேம் டுட்டோரியல் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் நான் கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் ஷூட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஃபுட்டேஜஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் எப்படின்னு. ஓகே, இதில் இந்த இன்ஸ்பெக்டர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இந்த ஃபுட்டேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நான் இங்கே டபுள் கிளிக் பண்ணால் அந்த ஃபுட்டேஜ் வந்துடும். இதில் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து ஆக்சுவலாக ட்ரிம் பண்ணணும். எனக்கு இங்கே இருந்தால் கரெக்டாக எனக்கு இங்கே இருந்தால் வீடியோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ அதை நான் ட்ரிம் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இங்கே வச்சுட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுவாகிரும். இந்த இடத்துல எனக்கு முடியுது. ஸோ எனக்கு முடிகிற இடத்துல ட்ரிம் பண்ணதுக்காக நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வீடியோ வந்து ட்ரிம்மாக ரெடியாக இருக்கும். ஸோ நான் டுட்டோரியலுக்காக ஒரு புது டைம்லைன் க்ரியேட் பண்ணுறேன். புது டைம்லைன்லாம் ஒன்றும் இல்லை, டுட்டோரியல். இந்த எடிட்டிங் ஒர்க் இருக்குல்ல, அது வந்து நம்ம டாவின்சியில் அது ஒரு வசதி என்னென்னா நிறைய டைம்லைன் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதை நான் இதை வந்து நான் செக் பண்ணதுக்காக ஒரு டைம்லைன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி டுட்டோரியல் பண்ணதுக்காக ஒரு டைம்லைன் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, ஒரு புது டைம்லைன் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும் அந்த வீடியோவை. இதை அப்படியே ட்ராக் பண்ணி இதில் போட்டு விடுங்க. ஓகே, இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் வச்சுங்களேன். ஓகே, நமக்கு இதில் அந்த பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்கும், சவுண்டு கூட வேணாம். ஸோ செலக்ட் பண்ணி சவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இந்த லிங்க் எனேபிள் ஆகிருக்கும், இதை அன்லிங்க் பண்ணி விட்டுட்டு இந்த சவுண்டை செலக்ட் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அது போயிடும். ஓகே, இப்போ எனக்கு சவுண்ட் இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ நான் அந்த மீடியா போல் கிளிக் பண்ணால் அது போயிடும். இப்போ நம்ம இதை எப்படி நம்ம இந்த ஸ்பீட் ரேம்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பீட் ரேம்ப் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்னா, ஜென்ரலாக ஒரு வீடியோ நீங்கள் ஸ்பீடு பண்ணாலே என்ன ஆகும்னா மொத்தமாக வந்து ஸ்பீட் ஆகும். ஸ்பீடை கம்மி பண்ணிங்கன்னா மொத்தமாகவே சேர்த்து ஸ்பீடு கம்மி ஆகும். ஓகே, அதனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி நான் எடிட்டிங் படிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து கட் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து ஸ்பீடு கம்மி ஆகணும் அப்படின்னா இதை கட் பண்ணி விட்டுட்டு இங்கேயும் ட்ரிம் பண்ணி விட்டு நடுவில் உள்ளது ஸ்பீடை கூட்டுவேன். பட் டாவின்சி ரிசால்வில் அதுக்கு அப்படி பண்ணாமல் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஒரே வீடியோவை அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், ஸ்பீட் ரேம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்னா, வீடியோ செலக்ட் பண்ணிக்கங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இதில் ரியல் டைம் கண்ட்ரோல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று எனேபிள் ஆகிருக்கும். இல்லை 100% இருக்கும். ஸோ 100% என்னென்னா வீடியோவோட நார்மல் ஸ்பீடுன்னு அர்த்தம். இப்போ இந்த 100% சேஞ்ச் ஸ்பீடு டு 200 கொடுத்தனா வீடியோ வந்து மொத்தமாகவே ஃபாஸ்ட்டாகவும், 100க்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து மொத்தமாகவே வந்து ஸ்லோவாகும். ஓகேங்களா, ரைட்டு. இப்போ நம்ம இதில் இந்த வீடியோ ட்ரிம் பண்ணாமல் கட் பண்ணாமல் ஒரே ஷார்ட்டாக வச்சு நம்ம அதை மாதிரி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதில் வந்து பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ கரெக்டாக இந்த இடத்துலேருந்து எனக்கு என்ன ஆகணும்னா, வீடியோவோட ஸ்பீடு வந்து குறையணும். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வீடியோவோட ஸ்பீடு வந்து குறையணும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வீடியோவோட ஸ்பீடு கூடணும். அந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா, இப்போ இந்த இடத்துலேருந்து எனக்கு கரெக்டாக வந்து ஸ்பீடு குறையணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணி ஆட் ஸ்பீடு பாயிண்ட் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறேன். இந்த பெல்ட் அடித்து முடியுதுல்ல, கார்ட் வீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இதுக்கு பேர் கார்ட் வீல்னு சொல்லுவாங்க.
அந்த நம்ம லோக்கலாக பல்ட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ பல்ட்டி அடித்து முடியுதுல்ல, அந்த இடத்துல இன்னொரு ஸ்பீடு பாயிண்ட் கொடுங்க. ஸோ இப்போ இந்த இதை பாருங்கள், ஒரு 2 பாயிண்ட் ஆட் பண்ணிங்க கரெக்டாக. இந்த இப்போ இது 100%, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது 100%, நடுவில் உள்ள செக்மெண்ட்டும் 100%. 100%னா நார்மலான வேகம்னு அர்த்தம், நார்மலான ஸ்பீடு. இப்போ இந்த நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 100% செலக்ட் பண்ணி ஸ்பீடு 25 இல்லை 50 கொடுத்தீங்கன்னா வச்சிங்களேன், 50 கொடுத்து பார்ப்போம். அது மட்டும் ஸ்பீடு. இப்போ இது வந்து நடுவில் உள்ள செக்மெண்ட் மட்டும் பாதி ஸ்பீடில் ப்ளே ஆகும். இப்போ மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஸ்பீடு கொடுத்து 25 கொடுத்தீங்கன்னா இது வந்து நார்மல் ஸ்பீடில் ஓடுது. அப்புறம் நடுவில் உள்ள செக்மெண்ட் மட்டும் ஸ்லோவாக ஓடும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். இந்த 100% நான் வந்து சேஞ்ச் ஸ்பீடு கொடுத்து 100ன்னு கொடுக்குறேன். ஓகே, அப்புறம் இங்கேருந்து இது பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்பீடு குறையுது, இந்த இடத்துல ஸ்பீடு குறையுது, திருப்பி இங்கே வந்து ஸ்பீடு எனக்கு கூடணும் அப்படின்னா சேம் சேஞ்ச் ஸ்பீடு கொடுத்து 200 கொடுங்க. இப்போ இந்த கிக் பண்ணுறோம்ல, மறுபடியும் எனக்கு இந்த கிக் பண்ணுறது வந்து ஸ்லோவாக கிக் ஆகணும். நான் கிக் வந்து வீடியோ வந்து ஸ்லோவாகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன், இங்கே இன்னொரு ஆட் ஸ்பீடு பாயிண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேஞ்ச் ஸ்பீடு கொடுத்து 25 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வீடியோவை பாருங்கள், ஸ்லோவாக நார்மல் ஸ்பீடு ஸ்லோவாகுது, திருப்பி ஃபாஸ்ட் ஆகி மறுபடியும் ஸ்லோவாகுது, இப்போ நார்மல் ஆகிடுது. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ரிவர்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அதாவது இது வந்து ரிவர்ஸ் ஆகணும். ஓகேங்களா, இன்னொன்று இது வந்து டைம்லைன் வியூ கிடையாது. ஓகேங்களா, இது வந்து டைம்லைன் வியூ கிடையாது, இதுதான் வந்து டைம்லைன் வியூ. இது என்ன வியூனா, உங்களோட மீடியா புள்ள வியூ, நிறைய மீடியாஸ் இருக்குல்ல, அதுக்குண்டான வியூஸ். ஓகே, இது என் பொண்ணை வச்சு ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன், அந்த வீடியோலாம் சேர்த்தே வந்திருக்கு இதில். ஓகே, அந்த வீடியோ இது நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து டுட்டோரியல் டைம்லைன். ஓகே, நமக்கு வந்து இப்போ மீடியா புள்ள வீடியோ வந்து இந்த பக்கம் காமிக்கும், டைம்லைனில் உள்ள வீடியோவை இந்த பக்கம் காமிக்கும். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ அந்த ரியல் டைம் கண்ட்ரோல்ஸ் மறுபடியும் எனேபிள் பண்ணுறேன். அது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வேறு ஏதாவது டைம்லைன் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த இது போயிடும். ஐ மீன் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், பட் இந்த ஆப்ஷன் டிசேபிள் ஆயிரும். அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இது ஒரு இடத்துல ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படின்னா, இப்போ இங்கேருந்து இப்படி போகுதுல்ல, இந்த இடத்துல நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்கே இன்னொரு ஆட் பாயிண்ட் வைப்போம். வச்சாச்சா, இப்போ பாருங்கள், இங்கே இன்னொரு பாயிண்ட். இதை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் ஸ்பீடு கொடுத்து இல்லை ரிவர்ஸ் செக்மெண்ட் கொடுத்தா வச்சிங்களேன், இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நான் இந்த இதை வந்து நான் ரிவர்ஸ் செக்மெண்ட்டை தூக்கிட்டு ஓகே கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு ஸ்பீட் பாயிண்ட் கொடுக்குறேன், ஆட் ஸ்பீட் பாயிண்ட்டு. இங்கே வந்து இதை வந்து ரீவைண்டு 100% கொடுத்தா வச்சுங்களேன். ஓகே, அது வேண்டாம், நம்ம ரிவர்ஸே கொடுப்போம். ரிவர்ஸ் செக்மெண்ட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் என்ன ஆகும்னா வீடியோ வந்து ரிவர்ஸ் ஆகும். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் வைக்கிறேன். நம்ம எவ்வளோ பாயிண்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பாயிண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ரிவர்ஸ் கொடுக்குறேன். ஃப்ரீஸ் ஃப்ரேமும் கொடுக்கலாம். ஃப்ரீஸ் ஃப்ரேம்னா என்ன ஆகும்னா ஃப்ரேம் வந்து ஃப்ரீஸ் ஆகிரும், அப்படியே ஃப்ரேம் ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு திருப்பி இப்படி வரும். ஓகே, இது வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. பட் நான் ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஒரு சில இடங்களில் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய இதில் வந்து நான் மோஸ்ட்லி நம்ம பிளெண்டர்லேயே அனிமேஷன்லாம் பண்ணுறதுனால நான் ஃப்ரீஸ் ஃப்ரேம்லாம் பிளெண்டரில் பண்ணிடுவேன். பட் நம்ம ஓனாக வீடியோ எடுக்கும்போது வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம்லாம் இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து ரிவர்ஸ் வைக்கிறேன். இப்போ ரிவர்ஸ் செக்மெண்ட் கொடுக்குறேன்.
பார்த்தீங்களா இப்போ ஒரு இடத்துல மட்டும் ரிவர்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து வைக்கிறேன். இங்கே ஒரு சின்ன ஒரு இது நான் அதை கிக் பண்ணுற செக்மெண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு இந்த பாயிண்ட்டை நான் அப்படி மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்ட் இப்படி இருக்கட்டும். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன், ஆட் ஸ்பீட் பாயிண்ட்டு. ஸோ இந்த 25% வந்து சேஞ்ச் ஸ்பீடு டு 150% கொடுக்குறேன். இங்கே இன்னொரு ஸ்பீட் பாயிண்ட் கொடுக்குறேன். இந்த இங்கே இன்னொரு ஸ்பீடு பாயிண்ட்டு. இந்த நடுவில் உள்ளதை வந்து நான் சேஞ்ச் ஸ்பீடு டு 25க்கு பதிலாக வந்து 150 கொடுக்குறேன். ஓகே, எனக்கு வீடியோ அவ்வளோதான் இருக்குது, லென்த் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நான் வந்து சேஞ்ச் டீசர் டு 100%, சேஞ்ச் ஸ்பீடு டு 100% கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ட்ரான்சிஷன் இருக்குல்ல, அதாவது ஸ்பீடு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அந்த ட்ரான்சிஷன் இருக்குல்ல, அந்த ட்ரான்சிஷனை கூட நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த வீடியோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரியல் டைம் கண்ட்ரோலுக்கு ரியல் டைம் கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு கிராஃப் மாதிரி வரும். ஓகே, இந்த கிராஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீடியோ வந்து ஃபார்வேர்டாக போயிட்டே இருக்குல்ல, அந்த கிராஃபை காமிக்குது இது. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ரிவர்ஸ் பண்ணியிருப்பேன் இங்கே. ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபார்வேர்டு போகிறத காமிச்சிக்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரீ டைம் ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். இதில் இந்த ரீ டைம் ஸ்பீடை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரீ டைம் ஃப்ரேமை ரிமூவ் பண்ணி விட்டுறேன். பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீடு வந்து 100%லேருந்து 25%க்கு குறையுது. கரெக்டாக குறையிற அந்த டிரான்சிஷனை பாருங்கள், டக்குன்னு குறையுது. கரெக்டாக டக்குன்னு குறையுது. ஸோ அந்த டக்குன்னு குறையிறது வேண்டாம், எனக்கு வந்து அது ஸ்மூத்தாக குறையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கீ ஃப்ரேம் இருக்கும். கீ ஃப்ரேம் இருக்கா இங்கே, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து இப்போ டக்குன்னு குறையிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேசியர் கர்வ் வேணும், இப்படி ஸ்மூத்தாக வர மாதிரி. அதுக்கு நான் இந்த இதை கிளிக் பண்ணால் போதும், எனக்கு இந்த மாதிரி மாறிடுவது. ஓகே, இதுக்கும் வித்தியாசம் பாருங்க. இது வந்து இப்படி வந்துட்டு டக்குன்னு ஸ்பீடு குறையும், ஆனால் இது வந்து ஸ்மூத்தாக குறையும். இந்த ஸ்மூத்தாக குறையிற ஸ்பீடை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இது வந்து அப்படி பண்ணும்போது அப்படியே குறையுதுடா. ஆனால் இந்த இது எப்படின்னா, இதை நான் அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்பீடு வந்து அப்படியே ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக இப்போ ரிவர்ஸ் பண்ணுற இடத்துல கூட நம்ம வந்து இதை அப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இப்படி மாற்றி விட்டா வச்சுங்களேன். இங்கேயும் வந்து நான் இதை வைக்கிறேன். இதை நீங்கள் இப்படி இன்க்ரீஸ் பண்ணி இப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து கூடும். ஐ மீன் அந்த டிரான்சிஷன், அந்த ஒரு ஸ்பீட்லேருந்து இன்னொரு ஸ்பீடுக்கு அந்த ஸ்விட்ச் ஆகிற அந்த மாறுற ஸ்பீடு இருக்குல்ல, அந்த டிரான்சிஷன் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அந்த இதை இப்படி இன்க்ரீஸ் பண்ணி இப்படி குறைச்சிட்டு அது அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அப்படி கூட்டி இப்படி மேலேயும் கீழே இழுத்தீங்கன்னா ஸ்பீடு மொத்தமாகவே கூடும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இந்த கிக் பண்ணுறோம்ல, இந்த கிக் பண்ணுற இடம், இந்த இடத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணி இப்படி கொஞ்சம் இப்படி அதிகப்படுத்துகிறேன். இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்படி இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்கும் நடுவில் உள்ளதெல்லாம். ஸோ இதான் வந்து ஸ்பீட் ரேம்னு சொல்லுவாங்க. இதில் இடையில நீங்கள் ஃப்ரீஸ் ஃப்ரேம் கூட பண்ணலாம். ஃப்ரீஸ் ஃப்ரேம் எப்படி பண்ணலான்னா,
ஏதாவது ஒரு இதை ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஃப்ரேம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ரிவர்ஸ் ஆகுதுல்ல, இந்த இடத்துல நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஆட் ஸ்பீட் பாயிண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் ரீடைம் ஃப்ரேம் எனேபிள் பண்ணுறேன். ரீடைம் ஃப்ரேம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் மேலேயும் கீழேயும் போகுதுல்ல, ஐ மீன் ரிவர்ஸ் ஆகுறது ஃபார்வர்ட் ஆகுறது அதை வந்து காட்டும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் ஃப்ரேம் கொடுக்குறேன். ஃப்ரீஸ் ஃப்ரேம் கொடுத்தா அடுத்து உள்ளது ஃபுல்லாமே வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். இந்த பாயிண்ட் நான் மூவ் பண்ணால் வச்சுக்கலாம் எந்த இடத்துல வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் இருக்கணுங்கிறதே வந்து கரெக்டாக இந்த இடத்துல இதை அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் ஃப்ரீஸ் ஃப்ரேம் சாரி இங்கே வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணப்போ இந்த செக்மெண்ட் வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஆயிடுச்சு. அதாவது அந்த செக்மெண்ட் மட்டும் என்ன ஆகும்னா ஃப்ரேம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வீடியோவோட சீக்வன்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, ஃபாஸ்ட் பண்ணுறது, ஃப்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, குறைக்கிறது எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம கீழே உள்ள கிராஃப் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம ஸ்மூத்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண நமக்கு என்ன ஆகும்னா அந்த டிரான்சிஷன் வந்து ஸ்மூத் ஆகிரும். ஓகே, ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளை வச்சு பண்ணுறோம்ல. இப்போ என்னை வச்சு நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் வந்து மோஸ்ட்லி பிளெண்டரில் அனிமேஷன் பண்ணுறதுனால எனக்கு அதிலேயே வந்து நான் எல்லாம் பண்ணி முடிச்சுவேன். பட் இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுறதுல இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு பண்ணுற வீடியோ இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இதை மாதிரி வீடியோ ஸ்பீடை கூட்டுறது, வீடியோ ஸ்பீடை குறைக்கிறது, அப்புறம் ஃப்ரேம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே வந்து இதிலேயே கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எதுக்கு சொல்கிறேன்னா இது நம்ம இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த இதுக்கு மட்டும் இல்லை. ஈவன் ஒரு சமையல் வீடியோ பண்ணுறீங்க, சமையல் வீடியோ பண்ணும்போது சமையல் வீடியோவை பண்ணிவிட்டு அதை இப்போ கிண்டுற வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா இது மாதிரி பண்ணலாம். நம்ம ஒரே சீக்வன்ஸில் கிண்டுறது எதுலேருந்து எது வரைக்கும் கிண்டுறீங்களோ அந்த கிண்டுறதை ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். அப்புறம் காய்கறி வெட்டுறதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வெட்டிக்கிட்டே இருப்போம், வெட்டுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் வேணாம், நமக்கு அரை நிமிஷத்துலேயே முடிக்கணும்னா அந்த வெட்டுற சீக்வன்ஸை மட்டும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி அப்படி ட்ரிம் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அதை வெட்டுறதை ஃபாஸ்ட்டாக வெட்டுற மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதெல்லாம் எடிட்டிங்கில் வரக்கூடிய பேசிக்ஸ் திங்ஸு. அதனால தான் இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நான் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ டுட்டோரியல் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. அப்புறம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பபாய்.